எல்லாருக்கும் வணக்கம். நல்ல சவுண்டு அண்ணன் சொல்லி அனுப்பிச்சார். நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் மைக்கில் சவுண்டு வைங்கன்னு, தேவையே இல்லை, எல்லாருமே சவுண்ட் நல்லாவே கொடுக்குறாங்க அப்படின்னாரு. ஆனால் இருந்தாலும் எனக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவம் இருக்குது கோனே லிஃப்டில். இல்லை என்ன மேட்ருன்னு சொல்கிறேன் கேளு. முதல்ல என்ன ஆச்சுன்னா, டைடல் பார்க்கில் நான் ஒர்க் பண்ண போனப்போ என்ன ஆச்சுன்னா, உள்ளே அப்போ தான் நான் முதல்ல ஏதோ ஒரு நல்ல பெரிய கம்பெனியில் வேலை கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன்னா யூஆர் இன் கோனே அப்படின்னாங்க. இது லிஃப்ட் கோனையாக இருக்குதா, எனக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளில வந்துட்டேன். நான் வாழ்க்கையில் லிஃப்ட்டில் ஏறுறதே ரொம்ப கஷ்டம். அப்புறம் தான் தெரிஞ்சுது ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆஃபீஸஸ் எல்லாத்துலேயுமே கோனே லிஃப்ட் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு. அவ்வளோ பெரிய டைடல் பார்க்கு முதல்ல ஒரு ஐடி கம்பெனி ஒரு கன்சர்ன் ஒன்று கட்டி வச்சிருக்காங்க. அங்கேயே கோனே லிஃப்ட் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னா, அப்போ நம்ம எல்லா இடத்துலையும் அதுதான் நம்ம இருக்கான்னு பார்த்து பாதுகாப்பாக போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். சரி ஓகே, இப்படியெல்லாம் இருந்தானா என்ன பண்ணேன்னா, அப்போ எனக்கு வீடு தாம்பரத்துலேருந்து இப்படியே வந்துகிட்டே இருந்தேன். வர்ற வழியில் எனக்கு டக்குன்னு ஒரு விஷயம் தோணுச்சு. நம்ம கோனையில் இப்போ கூட சூப்பர் சிங்கர் பாட்டெலாம் பாடினாங்க. எனக்கும் பாடணுன்னு ரொம்ப ஆசை. கேட்குறீங்களா? இல்லை, நல்லா ட்ரை பண்ணி பாடுவேன். ஆக்சுவலாக என்னென்னா, பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு என்ன பண்ணேன், நேராக வந்துட்டே இருந்தப்போ எப்பவுமே நம்ம ஊரில் அந்த பாடகர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா முக்கியமான குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு தமிழ் தெரியக்கூடாது. அவங்க ஸ்ட்ரைட்டாக ஹிந்திலேயோ இல்லை அங்கேருந்து ஃபுல்லாக இங்கிலீஷில் எழுதி பாடுவாங்க. அதில் என்னோடய ஃபேவரட் சிங்கர் இருக்கார், உதித் நாராயணன். ரொம்ப அருமையாக பாடுவார். எங்கேயோ பார்த்து மயக்கம் அப்படின்வார். சரி ஓகே, இவர் மாதிரி யாராவது ஒரு சிங்கரை நம்மளும் வரவேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் உள்ள நுழைஞ்சா திடீர்னு பார்த்தா ஃப்ளைட்டை கடத்திட்டாங்க அப்படின்னாங்க. ஐயோ ஃப்ளைட்டை கடத்திட்டாங்களா, என்ன ஆச்சு அப்படின்னா, உள்ள பல ஆக்டர்ஸ்லாம் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னாங்க. சரி ஓகே, என்ன ஆச்சு? இல்லை 10 நாள் கழிச்சு இன்றைக்கி தான் சார் வெளில வந்தாங்க, ப்ரெஸ்ஸெல்லாம் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு ஆக்டர்ட்டையும் அவங்களோட ஃபீலிங் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு. சரி வழக்கம் போல் எடுக்கிறது தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்னா, முதல்ல வர்றது யார் அப்படின்னு பார்த்தா நம்ம இளைய திலகம் பிரபு. அவர் எங்கே இருந்தாங்க சார், 10 நாள் எப்படி சார் உள்ளே சமாளிச்சிங்க? எனக்கு இந்த கராத்தே, குஷ்பு சார், குங்ஃபுலாம் தெரியும், அதை வச்சு நான் சமாளிச்சிட்டேன். பட் சாப்பிட்றதுக்கு ஐட்டம் தான் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஐ ஃபீல் வெரி அன்கம்ஃபர்டபுள் அபவுட் இட். சரி ஓகே, இவர் இந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிக்கிறாரு. அடுத்தது யாராவது வெளிநாட்டிலேருந்து வேற எங்கேயாவது வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்ம மலையாள நடிகர் மம்முட்டி. அவருக்கு எப்பவுமே ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக தான் பேசுகிறாரு. பார்க்க தான் வெள்ளையும் சொல்லியுமா அமைதியாக இருக்கார். அங்கேருந்து வந்தோன்னே சார் நீங்கள் என்ன சார் ஃபீல் பண்ணுறீங்க? 10 நாள் உங்களை ஏதோ ஃப்ளைட்டில் அடைச்சி வச்சுட்டாங்களா மேம்? எப்படா சார், என்ன சார் எப்படா முடியும்? 140 பேர், ஒரே ஒரு பாத்ரூம், ரொம்ப கஷ்டம்டா. சரி ஓகே, மம்முட்டி இவ்வளோ டென்ஷன் ஆகுறாரு. நம்ம இனிமேல் இங்கே யாரும் சிங்கர்ஸ்லாம் எதிர்பார்க்க முடியாது, ஏற்கனவே எல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்கன்னு அப்படியே நேரம் அந்த பக்கம் வந்தேன். அப்படியே டீனர் பக்கம் வந்தால் நம்ம இசைஞானி இளையராஜா சார் வீடு. சரி, நமக்கு எப்பவுமே அவருடைய பாட்டு கேட்டு தானே வளர்ந்துருக்கோம். அவர்கிட்ட ஏதாவது ஒரு நல்ல சாங் கொடுத்து, எனக்கு ஒரு கற்பனை, நம்ம ஏதாவது ஒரு நல்ல சாங் கொடுத்து அவர் பாடி அப்படின்னு நாம் வெளில போயிட்டு தெரியும்ல, நான் தான் அந்த பாட்டை ராஜா சார் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லலான்னு. ரொம்ப அருமையான கருத்துள்ள தத்துவ பாடல் போன வருஷம் இல்லை 2 வருஷம் ஆச்சு, சரோஜா சாமானிக்காலோன். ரொம்ப அருமையான கருத்துள்ள தத்துவ பாடல் அது. அதோடைய அர்த்தம் கேட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் அப்படியே வியந்துருவீங்க. ஆமாம், அதனால் என்ன பண்ண, நேராக போயிட்டு ராஜா சார்கிட்ட, சார் இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குது சரோஜா சாமானிக்காலோன், எனக்கு இந்த சூப்பர் சிங்கர்லாம் பாட்டு செட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, நீங்கள் கம்போஸ் பண்ணி தாங்க இதே பாட்டை, நான் போய் அங்கே போய் பாடுறேன் அப்படின்னு. அவர் உடனே ஆரம்பித்தார். சார் எப்போ சார் ஆரம்பிப்பீங்க? அம்மிங் போட்டுட்ருக்கேன், அம்மிங் முடிஞ்ச உடனே அந்த பாடலை நம்ம ஆரம்பிக்கலாம். சரி சார் ஓகே ஃபைன், இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சார், அந்த பாட்டை லைட்டாக அப்படி ஆரம்பிங்க அப்படின்னு. சரோஜா சாமானிகாலோ, சரோஜா சாமானிகாலோ, யாரு அந்த சரோஜா? சார் இல்லை விடுங்க சார், அது நீங்கள் அந்த 3 வார்த்தைக்குள்ளே கம்போஸ் பண்ணிங்க, உங்களோட திறமையை நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக அங்கேருந்து வந்துட்டேன். வந்தோடனே இப்படியே இந்த பக்கம் வந்துட்டு இருக்கிறேன். சரி நம்ம இமேஜ் ஆடிட்டோரியம் அப்படியே போகலாம், அங்கே தான் சூப்பர் சிங்கர் காம்படிஷன் நடக்குது, அங்கே போயிட்டு நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு இமேஜ் ஆடிட்டோரியம் வழியாக வர்றது அப்போ எம்எஸ் விஸ்வநாதன் சார் வீடு. சார் அவர் எவ்வளோ பெரிய இசை மேதை, அவர்கிட்ட நம்ம சொல்லலாம் அப்படின்னு உள்ள நுழையிறேன். சீரியஸாக ஒரு வாய்ஸ் கேட்குது, ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு வாய்ஸ். அது என்ன பாட்டுங்கிறீங்க?
இரும்பிலே ஒரு இதயம் துடிக்குதா. நான் யோசிச்சேன், இப்படி இந்த பாட்டை யாருமே பாடலையே அப்படின்னு உள்ள போய் பார்த்தா டிஎம் சௌந்தரராஜன் சீரியஸா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அந்த பாட்டை. அவர் அப்படியே பாடுறாரு அந்த பக்கம், இரும்பிலே ஒரு இதயம் துடித்தது உடனே இந்த பக்கம் அவர் பாக்குறாரு, டிஎம் பிரமாதம். அவரு ஏன்னா அவங்களுக்குள்ளே அந்த இன்னும் அந்த கல்ச்சரை விடவே இல்லை. அவங்க அதே வந்து ஃபாலோ பண்ணி அப்படியே வந்து கிளம்பிட்டாங்க. சரி ஓகே, இவர்கிட்ட ஏதாவது ஒன்று கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவர்கிட்ட வந்து, சார் இந்த மாதிரி எனக்கு இந்த விண்ணை தாண்டி ஒரு வாயில் ஒரு அருமையான பாட்டு இருக்கு, இந்த பாட்டை நீங்கள் கம்போஸ் பண்ணி காமிங்க, நான் ஏதாவது வித்தியாசமாக செய்யணும்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு. ரொம்ப அருமையான பாட்டு, என்ன பாட்டு அப்படின்னாரு. சரி ஓகே, என்ன பாருங்க சார், அந்த நேரம் அந்தி நேரம் வந்த நேரம் கண் பார்த்து வந்த நேரம், இந்த பாட்டு தான் சார். அந்த நேரம் அந்த நேரம் அந்தி நேரம் கண் பார்த்து வந்த நேரம் ஓசானா. சரி சார், இது நான் அவர் பாடின மாதிரி பாடிக்கிறேன், நான் கிளம்புறேன்ட்டேன். எனக்கு இந்த சரோஜா சாமானிகா மேலே அப்படி ஒரு பற்று. சரி என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமாக இங்கே வந்து யோசிச்சுட்டு இருக்கிறேன். நிறைய பேர் பாடுறாங்க. ஒருத்தர் ஒருத்தர் பாட்டு பாடினார். இந்த -1 ட்ராக்ல பாடுறதோட கஷ்டம் என்னங்கிறது அப்போ தான் தெரிஞ்சுது. அந்த பக்கம் வந்து அப்படின்னு பாடுறாங்க, இவரில் அப்படின்னாரு, ரொம்ப கஷ்டம். அவர் வெறும் எக்ஸ்பிரஷன் மட்டும் காமிச்சார். அதுக்கு அடுத்ததாக ஒருத்தர் வந்து பாடினார், அவருடைய கிரேட்டஸ்ட் இன்ஸ்பிரேஷன் டி ராஜேந்தர்னு நினைக்கிறேன், ரொம்ப அருமையாக பண்ணார். அதுக்கு அடுத்தது ஒருத்தர் வந்தார், அவரோட பியூட்டியே என்னன்னா ஒரு இடத்துல பாட்டை வெட்டி எங்கே ஆரம்பிக்கணுமோ அங்கே கரெக்டாக ஆரம்பித்தார். உண்மையிலே ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர் செய்கிற மாதிரி செஞ்சார். சூப்பர்பான ஒரு விஷயம். சரி இவ்வளோ நல்லா பாடுறாங்களே, இந்த சரோஜா சாமானிக்காலோ வேறு ஏதாவது டயலாகாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நல்ல கற்பனை இருந்தது. சரி ஒரு படம் எடுக்கலாமே, யாராவது ஆர்டிஸ்டாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு ஒவ்வொரு ஆர்டிஸ்டாக அப்ரோச் பண்ணி ஆடிஷன், ஒவ்வொருத்தராக வாங்க இந்த டயலாக் மட்டும் சொல்லுங்கள் சார், என் படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் இருக்குது அப்படின்னா. முதல்ல போனோன்னா சூர்யா வீடு.